உன்னதராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத கரம் இந்த நாளெல்லாம் உங்களை தாங்கிக் கொள்வதாக. ஆண்டவராகிய இயேசுவின் முகத்தை தேடுகிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஒபேதியா 1 அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த உலகில் எல்லா நாடுகளும் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்வதை பற்றி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற சத்தியத்தை நாம் கேட்போம். ஒபேதியா 1 அதிகாரம் 5வது வசனம். நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விட தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாட்டுக்கு நாடு போட்டி போட்டுக்கொண்டு பல கிரகங்களை ஆராய்ச்சி செய்வதற்கு ராக்கெட்டு விடுவது. நமது நாட்டில் தண்ணீர் இருக்கிறதோ, சாப்பாடு இருக்கிறதோ, ஜனங்களுக்கு வேலை வசதி இருக்கிறதோ, அதுவெல்லாம் முக்கியமானதாக இன்றைக்கு இல்லை. ஒரு பெருமையை நாம் நிலைநாட்டுவதற்கு உலகில் பல நாட்டார் ராக்கெட்டை பல கோடியான பணத்தை செலவு பண்ணி ராக்கெட்டை கிரகங்களை ஆராய விடுகிறார்கள். பணக்கார நாடுகளில் சொல்லனா வசதிகள் இருக்கிறது, அவர்கள் வாரத்துக்கு ஒரு ராக்கெட்டை விட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஏழை நாடுகளில் அப்படியான நிலைமை இல்லை. சரி, மனிதர்கள் எத்தனையோ கிரகங்களுக்கு, ஏன் சந்திரன் நிலாவுக்கு, இன்னும் செவ்வாய் கிரகத்துக்கு என்று பல கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு என்னதான் ராக்கெட்டை விட்டாலும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ கழுகை போல மேலே ஏறி நட்சத்திரங்களை கூடு கட்டினாலும் உன்னை நான் கீழே தள்ளி விடுவேன். பார்த்துருங்களா? எல்லா ராக்கெட்டும் எல்லா சாட்டிலைட்டும் கீழே வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. ஆமாம் நண்பானவர்களே, இந்த பூமியில் தான் மனிதன் வாழும்படி தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறாரே தவிர வான மண்டலத்தில் நாம் பார்க்கிற எந்த நட்சத்திரத்திலும் எந்த கிரகத்திலும் மனிதன் ஒருபோதும் வாழவே முடியாது. பெருமைக்காக, வீம்புக்காக, விளம்பரத்துக்காக என்று சொல்லி உலக நாடுகளெல்லாம் என்னமெல்லாமோ செய்து கொண்டிருக்கலாம். மனுஷனை அந்த கிரகத்துக்கு அனுப்ப போகிறேன், இந்த கிரகத்துக்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்லி எந்த கிரகத்துக்கு அனுப்பினாலும் சர்வத்தை உண்டாக்கின தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னை நான் மேலிருந்து கீழே தள்ளிவிடுவேன் என்று சொல்லி. இன்றைய வரைக்கும் கடந்த 100 ஆண்டுகளில் எத்தனையோ ராக்கெட்டுக்களை அனுப்பி என்னென்னமெல்லாம் செய்து அங்கெல்லாம் வாழவே முடியாது என்று சொல்லி எல்லா ராக்கெட்டும் கீழே வந்து விழுந்து கொண்டிருக்கிறது. காரணம் எதனால்? சர்வத்தை உண்டாக்கின கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நட்சத்திரங்களின் கூடு கட்டினாலும் உன்னை கீழே தள்ளிவிடுவேன். இதுதான் நிறைவேறுகிறது, இதுதான் நிறைவேறி முடியும். ஆகவே அருமையானவர்களே, பறக்கிற ராக்கெட்டுக்களை கண்டு நாம் சந்தோஷப்படலாம். ஆனால் ஒரு ராக்கெட்டிலும் எந்த மனுஷனும் எந்த கிரகத்திலும் போய் ஒருபோதும் வாழவே முடியாது. எல்லாவற்றையும் தேவன் தள்ளிவிடுவார். இந்த சத்தியத்தை நாம் அறிவோம். கர்த்தர் இன்றைக்கும் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் என்பதை நாம் உணர்வோம். எல்லா அகந்தைகளையும் எல்லா பெருமைகளையும் தேவன் உலகத்தார் கண்களுக்கு முன்பு ஒன்றுமில்லாமல் எல்லாம் கீழே விழும்படி செய்து விடுவார். அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு பெரிய ராக்கெட், ஒரு பெரிய சாட்டிலைட் போல வான மண்டலத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு அது திரும்பி வரும்போது கடந்த வாரங்களில் என்ன நடந்தது? பழுதடைந்து விட்டது, ரிப்பேர் ஆகிவிட்டது. கீழே வர முடியாமல் ஏறக்குறைய 6-7 மாதங்கள் அப்படியே வானமண்டலத்தை தொங்கி கொண்டிருந்தது. தேவனுடைய பெரிய கிருபை, சமீபத்தில் தான் அந்த விண்கலம், அந்த சாட்டிலைட் பூமிக்கு வந்து இறக்கப்பட்டது. அது தேவனுடைய கிருபை. ஆகவே மனிதன் எவ்வளவு தான் தன்னை பெரிய அறிவாளி என்று காட்டினாலும் சர்வத்தை உண்டாக்கிய தேவனுடைய வார்த்தை, நீ எந்த நட்சத்திரத்தில் போய் கூடு கட்டினாலும் உன்னை நான் கீழே தள்ளுவேன். தேவனுடைய வார்த்தை தான் என்றைக்குமே நிறைவேறுகிறது. ஜெபிப்போமா? அன்புள்ளவரே, மனிதனுடைய திறமை தன்னை என்ன வேண்டியதுக்கு மீறி என்ன நினைத்தாலும் நீர் மனிதர்கள் வாழ்வதற்கென்று பூமியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறீர். இங்கே அன்போடு, சமாதானத்தோடு, சௌக்கியத்தோடு, சுகபலத்தோடு பகிர்ந்து வாழும் எண்ணத்தோடு வாழத் தெரியாத மனிதர்கள் உலக நாடுகளெல்லாம் ஆண்டவரே பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி வீண் ஆடம்பரங்களாக ராக்கெட்டுக்களை கூடு கட்டுவதில், கிரகங்களிலே கூடு கட்டுவதில் என்னமெல்லாமோ செய்கிறார்கள்.
ஆனால் எல்லாவற்றையும் நீ கீழே தள்ளிவிடுகிற தேவன். உடைய வசனத்தை அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். நமக்கு கோடி நன்றி. பெருமைகள் என்றைக்கு உமக்கு முன்பு நிற்பதில்லை. உலக மனிதர்களுடைய பெருமை எல்லாம் நிர்மூலமாகும். அதனை செய்கிறதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.